சிவகங்கை அருகே கடந்த கால காதல் கதையை கணவர் கூறியதால் மனமுடைந்த 19 வயது இளம்பெண் திருமணமான 22வது நாளில் விபரீத முடிவை எடுத்துள்ளார். 2K கிட்டானே எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார் என நினைத்து கணவர் கூறிய காதல் கதை இளம்பெண்ணின் உயிரை பறித்ததா? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா கல்லம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 29 வயது பாண்டித்துரை. இவருக்கும் சிவகங்கை தாலுகா உசிலம்பட்டியைச் சேர்ந்த 19 வயது பூமிகாவுக்கும் கடந்த 3ஆம் தேதி இரு வீட்டார் முன்னிலையில் திருமணம் நடந்துள்ளது. திருமணமாகி 22 நாட்களே ஆன நிலையில் கணவர் வீட்டிலிருந்த பூமிகா திங்கட்கிழமை சேலையால் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சென்ற பூமிகாவின் குடும்பத்தினர் சடலமாக கிடந்த மகளை பார்த்து கதறி அழுதனர். பூமிகாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது மூத்த சகோதரி சோபனா SS கோட்டை போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பூமிகாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் திருமணமான பூமிகா சிவகங்கை அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்துள்ளார். துபாயில் பணியாற்றி வரும் பாண்டித்துரை 3 மாத விடுமுறையில் ஊருக்கு வந்துள்ளார். அவர் ஊர் திரும்புவதற்கு முன்னர் திருமணம் செய்வதற்கு பெற்றோர் முடிவெடுத்துள்ளனர். அப்போதுதான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பூமிகாவை திருமணம் செய்து வைத்தது தெரிய வந்துள்ளது. படிப்பு முடிந்த பின் திருமணம் செய்து கொள்வதாக பூமிகா கூறியதாக தெரிகிறது. ஆனால் 3 மாதத்தில் பாண்டித்துரை துபாய்க்கு சென்று விடுவார் என்பதால் அதற்கு முன்னர் திருமணத்தை நடத்தி வைத்தது தெரிய வந்துள்ளது. அதனால் திருமணத்திற்கு அவர் ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திருமணத்திற்கு பிறகு முதலிரவின் போது இருவரும் மனம் விட்டு பேசியுள்ளனர். அப்போது மனைவி 2K கிட்ஸ் தானே எல்லாவற்றையும் சகஜமாக எடுத்துக் கொள்வார் என நினைத்து தனது கடந்த கால காதல் குறித்து பாண்டித்துரை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. துபாயில் மதுபான பாருக்கு நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு பெண்ணை தான் காதலித்ததாகவும் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கும் தகவல் கொஞ்ச நாளில் தெரிந்து தனது காதலை கைவிட்டதாகவும் கூறியுள்ளார். ஏற்கனவே கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே தன்னை விட 10 வயது அதிகமாக உள்ள நபரை திருமணம் செய்து வைத்ததால் விரக்தியில் இருந்ததாக கூறப்படும் பூமிகா கணவரின் கடந்த கால காதல் கதையை கேட்டு மனமுடைந்ததாக தெரிகிறது. அதன் பிறகு கணவரோடு பேசாத அவர் இது குறித்து கணவரின் குடும்பத்தினர் மற்றும் தன்னுடைய குடும்பத்தாரிடமும் கூறி அழுததாக கூறப்படுகிறது. ஆனால் இரு குடும்பத்தினரும் அதை பெரிதாக எடுத்துக் கொண்டதாக தெரியவில்லை. கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாகிவிடும் என்று இரு வீட்டாரும் கூறியதாக தெரிகிறது. ஆனால் கணவரின் கடந்த கால காதல் விவகாரத்தால் மன உளைச்சலில் இருந்த பூமிகா திடீரென தற்கொலை செய்து கொண்டது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் பூமிகாவின் தற்கொலைக்கு வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா? அவர் தற்கொலைதான் செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் நடந்ததா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணமாகி வெறும் 22 நாட்களில் புதுமணப்பெண் கணவர் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.